ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 24வது எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறத ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வேம்பையர் அவதார் நம்ம ஹார்லி அப்படிங்கிற அவதாருக்கு டிராகனோட பிளட்டை கொடுத்து பவர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச் அப்படிங்கிற அவதாரும் ஒரு முழு பெலாடினா மாறி இருப்பான். அப்போ ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட எங்களோட ஆர்டர்ல சேர்ந்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் அவனோட வாயில ஒரு ஸ்பெல்ல போட்டு விட்டுருப்பானுங்க. அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோவும் அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்டோட கடைசி பீஸையும் பார்த்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் என்னால இதை நம்பவே முடியல, இந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட் இவனங்கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரேக்மெண்ட்டை ரொசிலா கிராண்ட் சர்ச்சோட அண்டர் கிரவுண்ட்ல வச்சு ரொம்பவே ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த டிவைன் ஆர்டர் தான் ரொம்பவே பவர்ஃபுல்னு நினைச்சு இவனுங்கிட்ட வந்து சேர்ந்தா இவனுங்க நான் நினைச்சதோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. இந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட்டை கூட இவனுங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. அப்புறம் எப்படியாவது இந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டை நான் எடுத்தே ஆகணும். ஆனா அதுக்கு இந்த 4 நைட்ஸ் என்ன விட மாட்டானுங்க. இவனுங்களை தாண்டி ஹேண்ட்ஸால கூட எடுக்க முடியாது. அதனால இதை எப்படி எடுக்கிறதுன்னு ஏதாவது பிளான் பண்ணும் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அங்க இருக்க அந்த பொண்ணும் நம்ம ஹீரோட காதல வந்து உனக்கு கொடுத்த பிளஸிங்னால இந்த இடத்த உன்னால வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் அது வந்து எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் இதை சொல்றது என்னோட கடமை. இந்த இன்ஃபர்மேஷனை உன்னால வெளியே யார்கிட்டயுமே சொல்ல முடியாது, நம்மளோட ஆர்டர்ல இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் உன்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நீங்க கவலையே படாதீங்க, என் உயிரே போனா கூட இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்களே நான் 2 பேருக்கு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோவோட எல்லா அவதாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்புறமேட்டுக்கு நம்ம வேம்பையர் அவதாரும் சிரிச்சுக்கிட்டே எப்படியோ அந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்டாவது கிடைச்சிச்சே, இன்னைக்கு கொஞ்சம் லக்கான நாளாட இருக்கு. அப்புறம் இந்த ஹார்லியோட சர்ஜரியில நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு நடக்குது, அது என்னவா இருக்கும், நான் எல்லாம் கரெக்டா தானே பண்ணேன், என்னோட தியரி கன்ஃபார்மா ஒர்க் ஆயிருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கல் நாலேஜ் வேணுமோ அப்படின்ட்டு நம்ம ஹார்லியை பார்த்தா ஏதோ சர்ஜரி பண்றேன் அப்படின்னு படாத பாடு படுத்தி வச்சுக்கிறான். அப்ப நம்ம ஹார்லியும் இரும்பிக்கிட்டே இல்ல என்னோட உடம்புல ஏதோ பண்ணுது, எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, டிராகனோட பிளட் கூட ஹார்லியோட உடம்புல ஃபியூஸ் ஆயிருச்சு, ஆனா எங்க தப்பு நடந்துச்சு, ஒருவேளை நான் இன்னும் பவரை ஏத்தணுமா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு இன்னும் பவரை கொடுக்குறான். நம்ம ஹார்லிலாம் வழியில துடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் டே ஹார்லி உன்னால முடியும், இதுதான் நமக்கு இருக்க லாஸ்ட் சான்ஸ், எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில் இருக்கு, அதை வச்சு எப்படியாவது உயிரை காப்பாத்திக்காடா அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ உன்னால முடியும்னு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் சரி இதை விட்டா வேற வழி இல்ல, போற போக்க பார்த்தா நான் ஹார்லியும் இழந்துருவோம் நடக்குது, அப்புறம் இந்த ரிசர்ச்சும் ஒண்ணு இல்லாம போயிட மாட்டேங்குது, சரி நடக்கிறது நடக்கட்டும், இப்போ என்கிட்ட இருக்க டிராகனோட பிளட் எல்லாத்தையும் நான் ஹார்லிக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு அங்க இருக்க பிளட் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் நம்ம ஹார்லிக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டான். நம்ம ஹார்லிலாம் வழியில கதறான். அப்ப அங்க இருந்து பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் என்னது இது ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சா, சரி என்ன மன்னிச்சிரு ஹார்லி அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். அப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. நம்ம ஹீரோ என்னதரா இது அப்படின்னு ஷாக் ஆனா நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் ஆகுது, உங்களோட புது அவதாருக்கு இப்ப புது ஸ்கில் கிடைக்குது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது புது ஸ்கில்லா, ஹார்லியும் செத்து போயிட்டான், என்கிட்ட வெறும் டெட் பாடி தானே இருக்குது, இங்க என்னடா தப்பா நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்தை நோண்டிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹார்லி மேல நம்ம ஹீரோ வச்சிருந்த ஒயரெல்லாம் பிச்சிட்டு அங்க இருந்த சங்கிலி எல்லாம் உடைக்கிறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற புது ஸ்கில் வந்திருக்கு, அப்புறமேட்டுக்கு உங்களோட ரீஜெனரேஷன் எபிலிட்டியும் இப்ப லிமிட்டுக்கு வந்துருச்சு, அதனால உங்க எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஸ்கில் இப்ப ரெக்கவரியா எவால்வ் ஆயிருச்சு, அப்புறமேட்டுக்கு உங்க இனிஷியல் ஸ்கில்லான அடாப்டபிலிட்டி அப்படிங்கிற ஸ்கில்லும் இப்ப மியூட்டன்ட் அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் நம்ம ஹார்லி கிட்ட டே நம்மளோட மைண்ட் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால எனக்கும் நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அப்புறம் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் இப்ப சக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹார்லியும் சிரிச்சுக்கிட்டே டே இப்ப எனக்கு ரொம்பவே டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது, இதெல்லாம் அந்த மியூட்டன்ட் ஸ்கில்லோட எஃபெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் ஒரு புக் எடுத்து இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, என் அவதாரோட ஸ்கில் வளர வளர என்னோட இனிஷியல் ஸ்கில்லும் அப்கிரேட் ஆகுது, நான் கர்மா ஷாப்ல இருந்து இனிமே எந்த ஸ்கில்லுமே அப்கிரேட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு அதெல்லாம் அந்த புக்ல நோட் பண்ணிட்டு இப்ப நம்மளால புது அவதாரை கிரியேட் பண்ண முடியும், இப்ப நான் அதை பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹார்லியும் டே ஒரு நிமிஷம் இரு, முதல்ல போய் என்னோட பவரை செக் பண்ணலாம்டா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹார்லி அவதாரோட பவரை செக் பண்றதுக்கு ஒரு காட்டுக்கு வந்துக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த மியூட்டன்ட் ஸ்கில்லோட பவர் ரொம்பவே நல்லா இருக்கு, இதனால என்னோட சென்சஸ்லாம் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னால நல்லாவே கேட்கவும் முடியுது, ஏதோ ஒரு அனிமலோட மூச்சு சத்தம் எனக்கு கேக்குது, அது நம்மள தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளாக் பேந்தர் மாதிரி இருக்குது, அந்த பிளாக் பேந்தரும் நம்ம ஹீரோவை கொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அந்த பிளாக் பேந்தரை பார்த்து
பார்த்து ஒரு நிமிஷம், நான் இந்த டைமென்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன அட்டாக் பண்ணி அந்த பிளாக் பேந்தர் மாதிரியே இருக்கிற, அது எப்படியும் உன்னோட கூட்டாளியா தான் இருக்கும். இப்போ என் பவரை செக் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரோட கழுத்தை பிடிச்சி மறுபடியும் என்கிட்ட வந்து மாட்டிட்டீங்களா? நான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒன்னும் வீக்லாம் இல்ல. இப்போ என்னோட பவரை பாரு அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரை தூக்கி போட்டு குத்திட்டு இதோட உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரையும் கொண்டுட்டான். அப்ப அங்க அந்த பிளாக் பேந்தரோட கோர் இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்து என்னோட மியூட்டன்ட் ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்கு இந்த கோர் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு, இது வந்து ஒரு மானா கோர், இதை நான் சாப்பிட்றதுனால எனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு அந்த கோரை நம்ம ஹீரோ சாப்பிட்டான். இதை அப்சர்வ் பண்றதுனால எனக்கு பவர் கிடைக்கும், அப்படி என்னதான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கோரை சாப்பிட்டான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து புது என்டிட்டி ஃபைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது, என்னால என் பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லோட முழு பவரையும் யூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம நான் இப்ப ரொம்பவே ஹைட்டா இருக்கேன், என்னால சண்டை போடும் போது ஈஸியாவே சண்டை போட முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தே உங்களுக்கு ஸ்டேஞ்ச் அபிட்டி அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா ஸ்கில் அப்படின்னு பாக்குறான். இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஏதாவது சாப்பிட்டானா அது சீக்கிரமாவே டைஜஸ்ட் ஆயிரும், நம்ம ஹீரோவால இன்னும் சாப்பிட முடியும். நம்ம ஹீரோவும் சரி இந்த பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்றதுனால எனக்கு ரொம்பவே பசிக்குது, அப்புறம் இந்த ஸ்டேஞ்ச் அபிட்டி அப்படிங்கிற புது ஸ்கில்லுங்கிறதுனால என்னால எதை சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் பண்ண முடியுமா, சரி இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரோட மீட்டை எடுத்துக்கிட்டு அந்த மீட்டை நம்ம ஹீரோ பச்சையாவே சாப்பிட்டுட்டு, இந்த மீட்டை நான் பச்சையா சாப்பிட்றதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பிளட்டோட ஸ்மெல் இது எனக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு சைக்கோ வாட்டமா ஆயிட்டான். நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இது எல்லாமே இந்த மியூட்டன் ஸ்கில்லோட பவர் தான், நான் வளர்றதை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது, என்னை மட்டும் ஏதாவது ஸ்டேஞ்சஸ் வந்து புதுசா பார்த்தானுங்க அப்படின்னா கண்டிப்பா என்னை பார்த்து பயப்படுவானுங்க, ஏன்னா நான் பிராக்டிக்கலா பார்க்கறதுக்கு ஒரு பார்பீரியன் மாதிரி இருக்கேன். ஒரு நிமிஷம், என்னது பார்பீரியனா? நான் இந்த பார்பீரியன் அப்படிங்கிற அலைன்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க எல்லாரும் இந்த சவுத் சைட்ல தானே இருப்பாங்க, அப்படின்னா நான் இப்ப பார்பீரியனா மாற வேண்டிய நேரமா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு டலு கிங்டத்துல இருக்க டர்க்கியோ அப்படிங்கிற சிட்டி காட்டுறாங்க. அப்ப அங்க செயிலர் அப்படிங்கிற கில்டுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் நின்னுட்டு கடவுளே யாரா இவன் பாக்குறதுக்கே நல்லா முரட்டாளாக்குறானே அப்படின்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ரெண்டு சோல்ஜரும் என்னது இவன் பார்பீரியனா, இவனுங்கெல்லாம் சவுத்துல தானே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இவன் வெஸ்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அங்க யாரையோ பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப அந்த கில்ல இருக்கிறவனும் வெல்கம் வெல்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான். இது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் இங்க இருக்க எல்லாரும் எப்படி இன்டர்மீடியட் லெவல்லையாவது இருப்பானுங்க, எல்லாம் என்னதான் பார்த்துட்டு இருக்கானுங்க, நான் பாக்குறதுக்கு ரொம்ப கூலா இருக்கு நடக்குது, இல்ல ஒருவேளை நான் ரொம்ப போர் அடிக்கிறனோ, சரி ஹார்லியோட கோல் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த ரிலத்திலுமே ஃபேமஸ் ஆகுறதுதான், நான் இப்ப பார்பீரியனா வந்துக்கிறதுனால இவங்க எல்லாரும் என்ன பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த கில்லுல இருந்தவங்க நம்ம ஹீரோ பார்த்து பயந்துகிட்டே சார் சார் என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ எல்லாம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு பயத்துல பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அவனை இன்னும் பயன்படுத்துற மாதிரி அந்த டேபிள்ல தட்டி, நான் இங்க வந்தது அந்த நார்த்தன் மவுண்டன்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொல்லணும், அதான் அந்த அயன் ஃபாரஸ்ட் கூட பக்கத்துல இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போகுண்டா அப்படிங்கிறான். அந்த கில்டுல இருந்தவங்களாம் அட ஏன்டா டி கொஞ்சம் பொறுமையா தான் பேசேன்டா, ஏன்டா என்ன பயன்படுத்துற அப்படின்னு கதறிக்கிட்டு, ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு உங்களால ஷிப்ல மட்டும் தான் போக முடியும், அங்க டெய்லியும் ஒரு ஷிப் மட்டும் தான் சார் போக அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா சூப்பரா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு புதுசா ஒரு இடத்த காட்டுறாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, இது சர்ச் ஆட்டங்குது. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவனை தோக்கடிச்சுட்டு போஸ் கொடுத்து நின்றுக்கிறான். அப்ப அந்த ரெஃப்ரி மாதிரி இருந்தவனும் நம்ம சார் ஹென்ஸ் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறான். அங்க கீழே விழுந்தவங்களாம் என்னால நம்பவே முடியல, இவன் இப்பதான்டா இதை கத்துக்க ஆரம்பிச்சான், எப்பரா அதுக்குள்ள இந்த ஸ்பியரை மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இந்த டெக்னிக்கை மட்டும் மாஸ்டர் பண்ணல, இதுக்கு முன்னாடி 3 பேர் வந்தானுங்களா ஸ்பியரை வச்சுக்கிட்டு, அப்புறம் கிரேட் ஸ்வாட வச்சுக்கிட்டு, அப்புறமேட்டுக்கு அந்த ஸ்வாடு ஷீல்டு வச்சுட்டு கூட சண்டை போட வந்தானுங்களா, அவனுங்க எல்லாத்தோட ஸ்கில்லையும் நம்ம ஹீரோ மாஸ்டர் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தே உங்களோட புது என்டிட்டி இப்ப ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, உங்களுக்கு மிக்ஸ்டு வெப்பன் மாஸ்டரி அப்படிங்கிற புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சூப்பரா நான் எல்லா ஸ்கில்லையும் சீக்கிரமா கத்துக்கிட்டேன், இது என்னோட மத்த அவதாருக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நின்று என்னது மறுபடியும் அம்மிங் சவுண்டா யாராதுன்னு பாக்குறான். பார்த்தா மறுபடியும் நம்ம செயின்டஸ் தான். நம்ம ஹீரோவும் என்னது செயின்டஸ் செர்மோனியல் ரோபோ போட்டு எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம செயின்டஸ் கிட்ட போய் ஹலோ செயின்டஸ் இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறான். அப்ப செயின்டஸும் ஓ சார் ஹென்ரிச்சா நாம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, இந்த மழை வரும்போதெல்லாம் இந்த வார்ம்ஸும் வெளியே வரும், இந்த வார்ம்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட டிவைனிட்டி பவர்ல இருந்து கொஞ்சோண்டு கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது வார்ம்ஸா, இதுக்கு செயின்டஸ் அவங்களோட பிளெஸிங்க கொடுக்குறாங்களா, அப்புறம் கண்டிப்பா இந்த வார்ம்ஸ் எப்படியும் ஒரு மான்ஸ்டரா மாறாது அப்படின்னு நம்புறேன் அப்படின்ட்டு, செயின்டஸ் நீங்க அந்த செர்மோனியல் ரோபோ போட்டு எடுக்கிறீங்க ஏதாவது ஸ்பெஷலா நடக்க போதா அப்படின்னு கேக்குறான். அப்ப செயின்டஸும் ஆமா சார் ஹென்ரிச் நாங்க ஒரு முக்கியமான கெஸ்டுக்காக காத்துட்டு இருக்கிறோம், அவங்களால மட்டும்தான் இம்மோர்டல் கிங்க ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது
என்னது இம்மோர்டல் கிங்கா? சரி, அந்த கெஸ்ட் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு இந்த செயின்டர்ஸ் சாதாரணமாவே நான் 3 லேயர் பேரியரை போட்டிருந்தேன். இருந்தும் என்ன சென்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல, கிட்டத்தட்ட கண்டே பிடிச்சிட்டாங்க. வரவனுங்க ஏதாவது புதுசான வில்லங்க கொடுக்க போறானுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். செயின்டர்ஸும், சார் அது வந்து என்னால கரெக்டா சொல்ல முடியல. உங்களுக்கு வேணா அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க நைட் கார்டா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், என்னது ஜாயின் பண்ணிக்கிறதா? நீங்க சொன்னா நான் செய்ய போறேன் அப்படின்ட்டு ஒரே குஷியில ஓகே செயின்டர்ஸ் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் எல்லாரும் அந்த சர்ச்சுக்கு உள்ளகிறானுங்க. அப்ப அங்க யாரோ ஒருத்தன் லார்டு கில் நூட்டு சீக்கிரமா வந்துருவாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னடா ஏற்பாடுலாம் ரொம்ப பலமா பண்ணிக்கிறீங்க. நான் இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் இங்க இருந்து பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹேண்ட்ஸை ட்ரேஸ் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தாண்டா அவ்வளவு பவர் இருக்கும்? அதை நானே தான் பார்க்கணும் மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறான். அப்ப ஏதோ ஒரு 3 பேர் வந்து, செயின்டர்ஸ் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து ஷாக் ஆயிட்டு, அந்த காது அப்புறம் இந்த கெஸ்ட்டுங்கிறவனுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க வந்தவனும், நான் ஒரு ஹை எல்ஃப் எவின் கிங்டத்தை சேர்ந்தவன். நான் தான் லாஃபயர் கெல்ன் வுட். உங்களுக்கு சேவை பண்ண காத்துடுக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது ஹை எல்ஃப் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இந்த மான்வா போக போக சூடு பிடிக்குது. இப்ப எல்ஃப் வந்திருக்கானுங்களா? சரி, என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.